ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பொது வன்முறையில் அடுத்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனியாக வசிக்கக்கூடிய பெண்கள். ஏன்னா ஒரு பெண் கல்வி கற்பதற்கு, வாழ்வதற்கு, இருப்பிடங்களில் வசிப்பதற்கு முழு உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமையை பல பேர் தடை பண்ணக்கூடிய நிலை இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் அதிகமாகவே இருக்குது. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, கணவனை இழந்த பெண்கள் அல்லது அண்ணன், தாய், தகப்பன், இல்லை தம்பி அப்படிங்கிற உறவு இல்லாமல் ஒரு பெண் தனித்து வாழ்கிறாள் அப்படின்னா அந்த பெண்ணை அனாதை அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்வாங்க. அடுத்து அந்த பெண்ணிற்கு எந்த உறவுகளும் இல்லை, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை, ஒரு தனியாக ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு பெண் உழைக்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுக்கடுக்காக பல பொய்கள் சொல்லி அந்த பெண்ணினுடைய வாழ்வை நசுக்க செய்வாங்க. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை, நம்ம அந்த பெண்ணுக்கு ஒரு தூண்டில் வலை போடலாமே அப்படின்னு அந்த பெண்ணை காம பார்வையில் பார்க்கக்கூடிய ஆண்களும் ஏராளம். இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. பிறகு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பெண் யாருக்குமே ஒத்து போகலை, அதாவது அவங்க வாழ்க்கையில் அவங்க சரியாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் மீது தவறான அவதூறுகளை பரப்புவாங்க. இவர்களுக்கு பல பேரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதீதம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்காங்க, இல்லை சொந்த வாகனங்கள் வைத்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனை சார்ந்த நபர்கள் அவர்களிடத்தில் வீண் வம்பு வளர்ப்பவர்கள் பெண்களும் இருப்பாங்க. அதற்கு உறுதுணையாக ஆண்களும் இருப்பார்கள். அவர்களை சொத்துக்களை பறிப்பது, இல்லை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், இதை எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழுதுபடுத்துவாங்க. அதாவது டேமேஜ் ஏற்படுத்துறது. எப்படி ஒரு மனிதர் மேலே நம்ம அடுக்கடுக்காக எவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறோமோ அதே மாதிரி அவர்களுடைய சொத்துக்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேதாரம் விளைவிப்பாங்க. இதுவும் தனியாக வசிக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் இது எங்கே வேணாலும் நடக்குது. அடுத்து அந்த பெண் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண் வேலைக்கு செல்ல பல பேரோட உறவு கொள்கிறாங்க, பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு பொய் கதையும் சொல்லுவாங்க. அதுக்கு ஜோடனையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களை சார்ந்த குழுக்களை வைத்து அந்த நபர்கள் மூலியமாக அதே பேச்சு வழக்குகளை அவர்கள் இருக்கக்கூடிய தெருக்களிலும் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சமூகத்திலும் வதந்தியை பரப்பி விடுவது. இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு முகஜாடையிலேயே பல பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ கணவர் அதே மாதிரி இருக்கிறாங்க, இல்லை மனைவியை ஒரு முகஜாடையில் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இவர்களுடைய அதாவது அதே மாதிரி பேர் இன்னும் 2 பேர் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஜோடிகள். ஸோ அவங்களுடைய கணவன் மனைவி மருகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் என்னுடைய கணவர், அங்கு அந்த பெண்ணோட உறவு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு பொய்க்கதைகளை சொல்லி ஒரு பெண்ணினுடைய வாழ்வை நசுக்குவதும் ஆண் பெண் இருவருமே அதில் உறுதுணையாக இருப்பாங்க. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் கடைசியில் நீங்கள் உண்மையை விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய உறவு வேறு மாதிரி இருக்கும், அவர்களுடைய குடும்பம் வேறு மாதிரி இருக்கும். இந்த முகச்சாடையை வைத்து குடும்ப பின்னணியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு களங்கத்தை விளைவிப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார. இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணின் மீது அவதூறு பரப்புவது. இன்னும் ஒரு கட்டம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய வீடு எங்கே இருக்கோ அதற்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண் அதாவது ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண்ணை வேலைக்கு கூட செல்லக்கூடிய பெண், படித்த பெண்ணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமூகத்தில் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட புகைப்படத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் 500 ரூபாய் 200 ரூபாய்க்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இடைத்தரகர்கள் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஆடவர்கள் கூட்டம், சில பெண்கள் கூட்டமும் அதற்கு உடந்தையாக இருக்குது. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை, அவங்க வேலைக்கு சென்றுட்டு வராங்க, அதாவது ஒரு படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு சென்றுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணின் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பேர் ஆண்கள் ஆசை கொள்வதனால அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரையுமே அந்த பெண் பார்க்கலை அப்படிங்கும்போது அந்த பெண்ணை பாலியல் தொழிலாளி ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு பட்டம் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். உடனே அந்த பெண்ணுடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர்கள் நண்பர்கள் மூலியமாக அந்த குழுவானது என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது தவறான நபர்கள் குழு என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய வாகனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு அருகிலேயே அல்லது அவங்களுடைய வீட்டு சுவரின்
பக்கத்திலேயே நிறுத்தி வைத்துவிட்டு இந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வேலைக்கு சென்றிருப்பாங்க, அல்லது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கணவனை கல்யாணம் இருந்தால் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த ஆடவர்கள் கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பெண்ணின் மீது பழி சுமத்துவதற்காக வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு இந்த நபர் அந்த வீட்டிற்குள் தான் செல்கிறார், அந்த பெண்ணோடு தான் உறவு கொள்கிறார், நீங்களே பாருங்களேன் அப்படின்னு திரைப்படங்களில் வர மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்ணின் மீது பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை சமூகத்தில் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். படித்த பெண்ணிற்கு இந்த நிலைமை என்றால் இன்னும் படிக்காத பெண்கள், குடும்பத்தை மட்டுமே கவனித்திருக்கக்கூடிய பெண்கள், வெளி உலகம் தெரியாத பெண்கள், அவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் கொடுப்பார்கள் சமூகத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிக்கணும். ஸோ ஒரு பெண்ணிற்கும் நடக்கக்கூடிய துன்பம் எல்லா பெண்ணிற்கும் உண்டு அப்படிங்கிறத சமூக மக்களாகிய நாம் அனைவரும் ரொம்ப யோசிக்கணும். ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து நடக்காது. என்ன சொல்கிறது, கல்வி அப்படிங்கிறது மனிதனை மேம்படுத்துவது. ஸோ அந்த கல்வி கற்ற பெண்களையே நீங்கள் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண் ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் பெரிய மேலாளர்கள் அல்லது நிர்வாகியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களையே நீங்கள் ஒரு பாலியல் தொழிலாளி ஐட்டம் அப்படின்னு ஒரு பெண்ணை நோக்கி சொல்லும்போது அந்த பெண்ணுடைய மனவேதனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யோசிக்கணும். யோசித்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு எதிராக அவதூறாகவும் வராது, வீண் வம்புக்காகவும் வராது. ஸோ வீண் வம்பு வளர்க்கக்கூடிய நபர்கள் சமூகத்தில் ஏராளம் பெண்களுக்கு எதிராக. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.